பத்மநாபன் கையில் பாளையம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் நின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து ஆழி போல் நின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டவன் வந்து முதல்ல மழைக்குரிய தேவனை மழைக்குரிய தேவனை இந்த மண்டலத்துக்கெல்லாம் வர்ஷிக்கக்கூடிய அந்த தலைவனை தியானிக்கிறான். அப்படி அவ தானிச்சு அவ என்ன சொல்றான் அப்படின்னாக்க, வஞ்சனை செய்யாத மழைங்கிறது வந்து இன்னாருக்குதான் பெய்யணும் இன்னாருக்கு பெய்யக்கூடாது அப்படிங்கிற வஞ்சனை இல்லை இல்லையா, அந்த மாதிரி நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். எதுக்கு? எல்லாரும் மார்கழியில நீராட்டம் அடைஞ்சு அதாவது கண்ணனோட ஐக்கியமாகி மகிழறதுக்கோசரம் அப்படின்னு சொல்றான். அந்த மழை எப்படி பொழியும் கேட்டாங்க, அந்த கடல்ல போய் முகர்ந்து ஆர்த்து ஏறி அந்த சூரிய வெளிச்சத்தினால அந்த வெப்பத்தினால கடல்ல இருக்கிற நீர் பூராத்தையும் மேகம் எடுத்துட்டு போய் தான் வெள்ளையா இருக்கிற அந்த மேகம் கருப்பா மாறிக்கிறது. கருப்பமாகி மழை பொழியுது. அந்த மழை பொழியறதுக்கு முன்னால மின்னல் மின்னும், இடி இடிக்கும். அததான் சொல்றா, ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல். அந்த மழை வர்ஷிக்கிறச்சையும் பார்த்தோம்னாக்க சரசரமா சரசரமா மேலேருந்து கொட்டது இல்லையா, அது வந்து அம்பு காகஸ்தன் ராமன் அந்த இலங்கையை அழிக்கிறதுக்கு அவன் விட்ட அம்பு அப்படியே சரமாரியா போயிட்டே இருந்துதான். அந்த மாதிரிதான் இந்த மழையும் சரமாரியா வர்ஷிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு அர்த்தமா இதை எடுத்து கொடுக்குறான். இதுக்கு வந்து நிறைய பொருள்கள் இருக்கு. இப்போ வந்து மேக தேவதையை ஆண்டாள் நாச்சியார் கூப்பிடுறான். மேக தேவதையை கூட்டு நீ இது போல பண்ணுன்னு சொல்றான். நம்ம கண்ணனுக்கே வாழ ஆட்பட்டவா. அப்படி இருக்கிறச்சே பல சுதந்திரம் கிடையாது இவா, பரதந்திரங்கள் இவா. அந்த கண்ணனுக்கே ஆட்பட்டதுக்கு அப்புறம் வேற தேவதை கிட்ட வேற ஒரு பயணம் வேண்டி வேற தேவதை கிட்ட போகக்கூடாதுன்னு போன வாசகத்துல சொன்னான். எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தா. அப்படிப்பட்டவ இன்னைக்கு போய் மழதேவனை போய் கூப்பிடுவாளா அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து கண்ணன் கிட்டேயே நம்ம ஆட்பட்டு போயிட்டோம்னா பகவான் ஒருத்தந்தான் நாராயணனாய அப்படின்னு அவனுக்கே நம்ம ஆட்பட்டுட்டோம்னாக்க, அப்போ மீதி தேவதைகள்லாம் வந்து நீங்க பண்ற கைங்கரியத்துல எனக்கும் கொஞ்சம் பலன் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாளாம். அந்த மாதிரி இந்த மேக தேவதை வந்து இவாகிட்டெல்லாம் கேட்கறது, எங்களுக்கும் ஒரு கைங்கரியம் வேணும், உங்களோட சேரணும், நாங்களும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அப்ப இவ சொல்றா, என்ன சொல்றா, மாதம் மும்மாறி பெய்து எங்கே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி மழை பொழியுங்கோ, வீரனுக்கு கேளுங்கிற பல மழை பொழியுங்கோ அப்படின்னு சொல்றான். அந்த மழையும் எப்படி பொழியணும் அப்படின்னு சொன்னா, வெள்ளம்லாம் வராத எவ்வளவு மழை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க
பொழியணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா பெண்களுக்கெல்லாம் மழையில வந்து ரொம்ப விருப்பம் இருக்கும். ஏன்னா தண்ணி இல்லைனாக்கா அவதான் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறார் இல்லையா, அந்த தண்ணியினுடைய அருமை அவளுக்கு தான் தெரியறதுன்றதுனால அந்த மழைக்கு அவதான் பெரும்பாலும் நன்றி சொல்வாளாம். இந்த உபய விபூதி லீலா விபூதி உபயபூதி ரெண்டுத்துக்குமே அதிகாரம் வந்து நாராயணனுக்கு மட்டும்தான். அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை இந்த லீலா விபூதியிலையும் இந்த விபூதியிலையும் யாரெல்லாம் சொல்றாளோ அவ எல்லாருக்கும் எல்லா தேவதைகளும் வந்து பயப்படுமா. உங்களோட சேர்ந்து நானும் அவனுக்கு கைங்கரியம் பண்றேன், உங்களோட சேர்ந்து நானும் அவளை கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிருஷ்ணனே அந்தணர்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணுவான். கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், யாரெல்லாம் சதாம்சம் ஆனாலும் அவளை நான் வணங்குறேன், யார் பூர்ணமான அந்தணர்களோ அவளை நான் வணங்குறேன்னு சொல்லி கண்ணனே வந்து தன்னுடைய திருவாக்கால சொல்லியிருக்கான். அதே மாதிரி கோபால ஜிர சப்தமே அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்றாங்களோ அவளுக்கு எல்லாருக்கும் காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து அப்படின்னு சொல்றாளே, அந்த மாதிரி வள்ளலே உன் தமக்கு என்றும் நமன் தமர். அந்த யம தூதர்கள் அவள்லாம் யாரும் நம்ம கிட்ட வரக்கே அச்சப்படுவாளாம். அவ எல்லாரும் நம்ம வருவா, வந்தா நம்மளுக்கு கைங்கரியம் பண்ணதுக்கு அவ நம்ம பண்ற கைங்கரியத்துல அவ பங்கு கேட்பாள தவிர அவ ஒரு நாளும் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். துருவன் வந்து யமனுடைய தலையில தன்னுடைய திருவடியை வச்சுட்டு தான் அவன் வந்து விஷ்ணுலோகத்துக்கு போறதுக்கு அந்த ரகத்திலேயே ஏறினான்னு சொல்லி பெருமாள் சாஸ்திரத்துல இருக்கு. பாகவதத்துல அதெல்லாம் விவரிச்சு சொல்றான். ஓங்கி உலகளந்த அந்த திருவக்கிரமம் அந்த எம்பெருமான மேகங்கள் எதிர்பார்க்காம கங்கையை கொடுத்துட்டான். கங்கைங்கிற நீர் இருக்கு, மழை பெய்யலன்னா கூட வற்றாத ஜீவ நதி கங்கை. ஆனாலும் இந்த இடத்துல நோம்புக்கு இந்த ஆயர்களுக்கெல்லாம் வந்து நோம்புக்கு அவளுடைய கண்ணனுடைய அந்த பக்திக்கு தானும் வந்து ஒரு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் தான் அந்த மழை வருது. மழைக்காக வந்து நோம்ப செய்கிறார். நான் ஒரு விரதம் இருக்கோம்னாக்க மாதம் மும்மாறி பெய்துன்னு போன மாசத்துல சொன்னா இல்லையா, அந்த மழை இருந்தாதான ஜீவன் பயிர்களோ தாவரங்களோ இல்ல விலங்குகளோ மனுஷர்களோ எல்லாருக்கும் முக்கியமானது அந்த ஜீவனுக்கு முக்கியமானது தண்ணீர் இல்லையா, அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதனால நோம்புக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சிருந்தாக்க நோம்பு முடிஞ்சுட்டு தான் அர்த்தமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறான். அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதை எடுத்து சொல்றான். என்னன்னு கேட்டாக்க நோம்பு நடக்கச்சையுமே வந்து மழை பெஞ்சதுனாக்க அந்த தேவதைகள்லாம் வந்து இவாளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. எல்லாரும் இவாளுடைய நோம்பு முடியறதுக்கு அத்தனை பேரும் சப்போர்ட் பண்றா அப்படிங்கறத இந்த இடத்துல எடுத்து சொல்றான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஆச்சாரியர்கிட்ட எல்லாம் கத்துட்டார். குருதட்சிணை கொடுக்கணும். குருதட்சிணை கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியல, எப்படி வழி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ வந்து அந்த முனிவர்கிட்ட அந்த சீடர் கேட்க செய்யும். அவர் வந்து என்ன சொல்றார், எப்படியாவது பணம் சம்பாதிச்சு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு குபேரர்கிட்ட போய் நம்ம யாசிப்போம், யாசிச்சு கொண்டு வந்து அந்த முனிவர்கிட்ட கொடுத்துருவோம், நம்ம ஆச்சாரியர்கிட்ட கொடுத்துருவோம். அந்த குரு பக்தி சமர்ப்பிக்கணுங்கிற ஒரு ஆத்மார்த்தமான எண்ணம் அவர்கிட்ட இருக்கு. அதனால குரு பக்தி சமர்ப்பிக்கிறதுக்கு குபேரர்கிட்டயாவது போய் யாசகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான். போற பாதி வழியிலேயே குபேரன் வந்து, அப்பா இந்தாப்பா செல்வம், உன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட நீ கொண்டு போய் சேர்த்துச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதாவது அந்த ஆத்மார்த்தமான பக்தி உங்களுக்கு ஒரு இதுதான் பண்ணணும்ன்ற ஒரு குறிக்கோள், நம்ம ஆச்சாரியனுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் அது அவர்கிட்ட இருந்தது. அதனால குபேரனே வந்து அடிப்பணிஞ்சு கொடுத்தான். அந்த மாதிரி நீங்க அவனுக்கு ஆட்படுங்கோ. அவன் கோர்வேல் நந்தகுமாரன் ஏறாந்த கண்ணி யசோதை இருந்தீங்க. அந்த கண்ணனை தவிர அவளுக்கு வேற சிந்தனை இல்லாத அவ 2 பேர் இருந்தாளியா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம மனசையும்
நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றான். முந்தி வானம் மழை பொழியும் மூவா உருவில் மறையாளர் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவர்கள்லாம் சொல்றான். மிருண்மனே குல பிரதேயக என்று ரகவம்ச ஸ்லோகங்கள் எல்லாம் இதுல எடுத்து காட்டுறான். அப்படிப்பட்ட அந்த மழை ஆழி மழை கண்ணா, அந்த சமுத்திரம் போல கம்பீரமா தோற்றடிக்கிற அந்த பெரிய மேகங்கள். மேகத்துக்கு ஒரு அளவு உண்டா, ஒரு எல்லை உண்டா? இந்த இடத்துல தெரியுற மேகம் இன்னொரு இடத்துல போனா தெரியாதா? வானத்துக்கு ஒரு எல்லையே கிடையாதுன்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி அந்த இது பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சு கொடுக்குறான். பிரம்மாவுக்கு படைப்பு தொழிலை கொடுத்தான், சிவனுக்கு அழிக்கிற தொழிலை கொடுத்தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் கொடுக்கறதையும் இந்த மேகங்களுக்கு வர்ண பகவானுக்கு அந்த பொழியிற அந்த தன்மையை அந்த சக்தியை கொடுக்குறான் பகவான். அந்த மாதிரி தனக்கு ஒப்பார் இல்லாத அவன் இந்நாளுக்கு இந்த வேலை. ஒரு எம்டி இருக்கார் கம்பெனியில, அவரே எல்லா வேலையும் பண்றது கிடையாது. இன்னன்னாக்கு இன்னென்ன வேலை, இன்னென்னாக்கு இன்னென்ன வேலைன்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குறாரு இல்லையா? அந்த மாதிரிதான் பகவானும் இன்னென்னாக்கு இன்னென்ன வேலை அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குறான். ஆனா அவன் ஏகம், நாராயணனாய அவன் மட்டும் தனி அப்படிங்கிறத சொல்றான். தபாம் யகம் வருஷம், இந்த இடத்துலதான் பொழியணும், இவாளுக்கு தான் பொழியணும், இவாளுக்கு நிறைய தண்ணி கொடுக்கணும். இந்த ஊர்ல இவாளுக்கு தண்ணி இருக்கு, தண்ணி இல்லை, அதனால இவாளுக்கு நிறைய தண்ணி கொடுக்கணும். அந்த ஊர்ல வெள்ளம் வந்துடும், அதனால கொஞ்சமா கொடுக்கணும். தான் மேகத்துக்கெல்லாம் தெரியாது. அந்த மாதிரிதான் பகவான். நம்ம மனசுல பக்தி நிறைய இருந்தா நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுப்போம். நம்ம மனசுல அசுர குணம் இருந்ததுன்னா நம்மளை காய விட்டுடுவோம். அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். கை கரவேல். ஏன் கை கரவேல் இந்த இடத்துல சொல்றான்? போனதுல என்ன சொன்னா? பரமன் அடி பாடி அப்படின்னா அவனுடைய திருவடியை தானே இது பண்ணணும். அப்படி இருக்க செய்யும். ஏன் இந்த இடத்துல கை கரவேல் அப்படின்னு சொல்லி சொல்றானாக்க, ராஜ சித்தானே அசேஷானே கிருஷ்ண ரதஸ்வானம் வரம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டோம்னாக்க அதுல இருக்கிற அந்த தப்பெல்லாம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு அந்த கண்ணன் கிட்ட கேட்கிறோம். அதை நினைச்சு இந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம பண்ற எந்த காரியத்திலையும் கண்டிப்பா ஒரு சின்ன தப்பாது வந்துடும். அப்போ கை கரவே, அவன் கை விட்டுறக்கூடாது. நம்மள பகவான் அந்த அவங்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு கிருஷ்ணார்ப்பணமஸ்து நீ சொன்னோம்னாக்க நம்ம பண்ற அந்த தப்பு எல்லாத்தையும் நன்னா மன்னிச்சு ஏத்துக்கலாம். அப்போ ஆடியும் உப்பு, ஒரு குட்டையிலேயோ ஏரியிலையோ இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இருக்கு, கடல்ல இருக்கிற தண்ணி உப்பு கரிக்கிறது, அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா அந்த கடல்ல இருக்கிற நீரை மேகம்லாம் எடுத்துன்னு போகுது. அந்த மேகத்திலேருந்து வர நீர் ஒரு 3 நீர் ரொம்ப வசதின்னு சொல்லுவா பெரியவாழா. அந்த மழை தண்ணி ரொம்ப வசதி, ஆத்து நீர் ரொம்ப வசதி, கிணத்து தண்ணி ரொம்ப வசதி. இதுக்கெல்லாம் ஈடே கிடையாதுன்னு சொல்லி பெரியவாழா சொல்லுவா. அந்த மாதிரி அந்த கடல்லேருந்து தான் அதை எடுத்துட்டு போறது, உபயோகத்துக்கு இல்லாத அந்த இது. அப்படியும் அந்த தண்ணியை பார்த்தோம்னாக்க ரொம்ப வசதியா திருப்பி வருது. அப்படிதான் நம்ம மனசு உப்பு கரிச்சு போய் ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத, எதுக்குமே உபயோகம் இல்லாத உப்பு தண்ணியா நம்ம மனசு இருக்கு. அந்த கண்ணனுடைய நாமம் அந்த முகந்த கொடு ஆர்த்தேரி அந்த மனசுக்குள்ள அந்த கண்ணனுடைய நாமம் போய் விழுந்து 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 நம்ம மனசை நல்லா படுத்திட்டு மேகத்துல ஏத்தி எடுத்துட்டு போறாப்புல நம்ம மனசு வாக்கு மெய் எல்லாத்தையும் அந்த நாமங்கள் கலந்து 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 எப்படி வசதியான மழை மேகமா பொழியதோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவை வசதியான பரவத்துக்கு அது கூட்டு போயிடுறது. மேலாப்பு விரித்தாற்போ ஆண்டாள் நாச்சியார் திருமொழியை எடுத்து சொல்றாப்புல அவன் ஊழி முதல்வன். உலகத்தை படைக்கிறதுக்கு அந்த பழைய காலத்துல அத்தனையும் எடுத்து தன்னுடைய வைத்துக் கொள்ள காப்பாற்றுவான். திருப்பி அது எல்லாத்தையும் வெளியில உமிழ்ந்து அவாவாளுக்கு உண்டான அந்த கர்மத்தை கொடுக்குறான். நம்மள அசையாம நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம கர்மங்கள்லாம் முடிஞ்சு போயிடுறது கிடையாது. நம்மளுடைய கர்மம் பூரா
இது நம்ம நல்லது பண்ணாலும் நம்ம கெடுதல் பண்ணாலும் பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், இந்த ஜென்மத்தை நீ நல்லது பண்ண பண்ண அடுத்த ஜென்மத்துல உனக்கு வசதியான பிறவி கொடுத்து அதுல என்ன அடையணுங்கிற ஞானத்தை கொடுத்து நான் உன்னை அடைய வச்சுக்கிறேன், என்கிட்ட அடைய வச்சுக்கிறேன்னு சொல்லி கண்ணன் பகவத்கீதை சொல்றான். அந்த மாதிரி அவ்வளோ வசதியான அவன் கை கரவே அவன் நம்மளை மன்னிச்சு ஏற்றுப்பான். அதே மாதிரி கண்ணன் தேவகி வயத்துல இருந்தான். கண்ணன் கருப்பு, அதனால தேவகி வயத்துல இருக்கிற செய்யும் அவ்வளோ ஒரே கருப்பா இருந்தாளாம். ரொம்ப கருத்து போயிட்டாளாம் தேவகி. அவன் வயத்துல வசிப்பது காரணமா அவளுக்கே ஷியாமா, கண்ணனுக்கு மட்டும் ஷியாமா ஷியாமளன் இல்லை, தேவகிக்கே ஷியாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணானா. அவன் சிரசுல மயில் தோகைய சூட்டின்னு இருந்தானா. அந்த மயில் தோகை வெளுப்பா அழகா பிரகாசமா ஒளிஞ்சுதான். அந்த ஒளிவுனால மயூர பிஞ்ச அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர். அந்த கருப்புல அந்த மயில் தோகை ஒளி விடுறது அவ்வளோ வசதியா இருக்கு. தேவகியினுடைய உடம்பு கருப்புல ஒரு ஜோதி என்னவோ தாங்கிட்டு இருக்காளே, பெருமாளையே தாங்கிட்டு இருக்காளே, அவளே ஜொலிக்கிறா அப்படிங்கிறத இந்த இடத்துல பெரியவாளை எடுத்து காட்டா. கார்மேக வண்ணன் அவன், கார்மேக வண்ணன் திருமேனி, அவனுக்கு கார்மேக திருமேனி. நான் திருப்பி உங்களுக்கு அதான் சொல்றேன், அவன் கார்மேக வண்ணன் ரொம்ப கருப்பா தான் இருப்பான். உங்களுடைய பக்திங்கிற ஞான விளக்க நீங்க ஏற்றிட்டாக்க ஜொலிப்பான். திருமேனி கண்டேன், பொன்மேனி கண்டேன், அவன் ஜொலிப்பான். அப்படியே அவன் நன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். ஆக கொங்கையின் ஐயனென்ற அஞ்சன் மேகத்தை தழுவும் அவை என்ன போக கண்டு புலம்பும் அப்புனையான் போகத்துக்கு ஒரு முடிவும் உண்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சூர்பனக படலத்துல ராமாயணத்துல எடுத்துக்காட்டார். அந்த மாதிரி அந்த ராமனுக்கு ஈடு யாராவது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதை ஆக பகவான் நினைக்கும் வகையில அவனை உபசரிச்சவனா, அவனை நினைச்சவனா, அவனுக்கு ஒரு கோலம் போட்டவனா, அவனுக்கு ஒரு விளக்கேற்றினவனா, அவனுக்கு ஒரு புஷ்பம் சமர்ப்பிச்சவனாக்க அவன் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் ஆட்படுவான். இன்னைக்கு நீங்க கண்ணான ஆள்னு ஆத்மானமா கூப்பிட்டுட்டே நான் அவனே நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு நாளைக்கு உடனே பரமபதம் கிடைச்சதுன்னு கொடுக்கிறாரு. அதுக்குதான் சரணம் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்றார். நம்மளுடைய விதி முடியணும், நம்மளுடைய காலம் முடியணும், அது முடியிற வரைக்கும் நீங்க காத்து நிற்கணும். அது வரைக்கும் அவனை ஒரு நொடி கூட அவனை மறக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தவனாக்க அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க சரணம் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் காகுஸ்தன் அவன். அதைதான் இந்த இடத்துல சொல்றான். அந்த மாதிரி மெய் கருத்து இருக்கிற அவன்கிட்ட ரொம்ப நம்ம பகுமானமா இருக்கணும், பக்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி பகுமான வியோர்கானே ஸ்ரோச்ச தீட்சணம் பவ்ய நீலோத்கர துவான் நிச்சந்திகா சராகா இப்படிலாம் சொல்றாளே, இதெல்லாம் எப்படி அவனுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன சொல்றான்னா, ஸ்ரீரங்கத்துல அத்தியன உற்சவம் நடக்கிறது. கடைசி தளத்துல பெருமாளுக்கு மோகினி அவதாரம் பண்றார். ஒரு நாள் என்ன பண்றார், பெருமாள் மோகினி அவதாரத்தோட இருக்க செய்யும் பராசர பட்டர்கிட்ட கேட்கிறார், என்ன சுவாமி எப்பவும் நீங்க தாயார் தானே வஸ்தின்னு சொல்லுவாங்க, தோ நான் தாயாரா இருக்கேன், இப்போ உங்களுக்கு திருப்தி தானே, இப்போ நானும் வஸ்தி தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு பராசரர் சொல்றாரா, சுவாமி நீங்க வேஷம் நன்னா போட்டுருக்கீங்க, தாயார மாதிரி நன்னா நான் ஏத்துக்கிறேன். ஒன்னே ஒண்ணு, என் தாயாருக்கு இருக்கிற அந்த கருணையான கண்ணு உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு நாங்க பண்ற குத்தத்தெல்லாம் பார்க்கிற அந்த கண்ணு இருக்கு, ஆனா என் தாயாருக்கு அந்த கண்ணு இல்லையே சுவாமி, அவளுடைய அந்த கருணை கண்ணு உங்களுக்கு வராதே அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பராசரப்பட்ட. அந்த மாதிரி அவனுடைய தாயாருடைய அந்த கடாட்சம் நம்மளுக்கு கிடைச்சிட்டுனா அவ கண் பார்வையில காட்டுவாளாம், இதோ நம்ம குழந்தை வந்துட்டான்ப்பா, இவன் இவன் அந்த தப்பு பண்ணிட்டானே, இந்த கிடையவே கிடையாது. அவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி நம்மள அண்டி வந்துட்டான், அப்பா அம்மான்னு ஏத்துக்கோன்னு சொல்லி வந்துட்டான். இனிமே அவன் குத்தம் குறைகளை யாரும் பார்க்காத, எந்த விதத்திலையும் ஏத்துக்காதவங்க சுவாமி, அவனை
வசத்தின்னு சொல்றான். பாழை தோளுடை பெருமானுக்கு அந்த பாழை தோள், அந்த தோள்கள் அவ்வளோ கம்பீரமா இருக்கும். ஒவ்வொரு தோளும் ஒரு மலையளவு இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த பாழை தோளோட அதுல ஆஞ்சநேயர் பண்ண அந்த ஒரு பிரதி உபகாரத்துக்கு போய் சீதா பிராட்டியை பார்த்து இலங்கையில என்னென்ன எப்படி எப்படி சீதா பிராட்டியை பார்த்துட்டு மட்டும் ஆஞ்சநேயர் வரல. என்ன பண்ணார்? அந்த இலங்கையில ராவணனுடைய பலம் எவ்வளவு, ராவணனை எப்படி அழிக்க முடியும், என்ன பண்ணா ராவணனை அழிக்க முடியுங்கிற அத்தனையும் தெரிஞ்சுட்டு வந்தார் இல்லையோ. அதுக்கு அந்த ராமர் என்ன பண்ணார்? ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிட்டார். அந்த தோள் வரைக்கும் அவனை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதுதான் கிடைக்காதது. பாகோச்சாயா உபதாய, உன்னுடைய உபகாரத்துக்கு நான் என்னையே உனக்கு கொடுக்கிறேன்னு ராமன் அந்த மாதிரி பண்ணாரே, அதுதான் பாழியம் தோள். அந்த கம்பீரமான தோளையே அவனை அணைச்சுண்ட அப்படிங்கிறது தான் அந்த கண்டார் தோளே கண்டார். அந்த ராமனுடைய கைகளால அடைக்கப்பட்டார் ஆஞ்சநேயர். மிதிலையில மாடத்துல நிற்கிறான் சீதாதேவி, கீழே இவர் இருக்கார், ராமர் நடந்து வந்துட்டு இருக்கார். அவ்வளோ எல்லாரும் ராமரை பார்த்து ஆசைப்படுறார். அப்ப சீதாதேவி தோளே கண்டார், தோளே கண்டார், தாளே கண்டார், தாளே கண்டார்னு அத்தனை பேரும் ஆசைப்படுற செய்யும் சீதாதேவி. ஐயோ, நம்ம அப்பா இது போல சிவதனுச அடைக்கவாளுக்கு மட்டும்தான் நம்மளுக்குன்னு சொன்னாலே, இப்பேற்பட்ட புருஷாலாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாளான்னு ஏங்கினாளாம். அந்த ஏக்கத்துக்கே ராமன் வில்ல வளைச்சு அவளை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். பத்மநாபன், பாழியம் தோளுடைய பத்மநாபன். பத்மநாபன் திருவகேந்திரபுரத்து பெருமாள் பேர் பத்மநாபன். அந்த திருவனந்தபுரத்து பாசனம் பாட செய்யும் அவ சொல்லுவா, ஆழ்வார் சொல்லுவார், கேசவா அப்படின்னு கூப்பிட்டுங்கிறானாக்க உங்க எல்லாவனையும் தீர்ந்து போயிடும்னு சொல்லுவான். ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருவிழா சொல்றா, கேசவா கேசவனை கால் பிடிப்பாள் என்னும். அந்த கேசவன் அவன், அந்த பத்மநாபங்கிறவன் கேசவன். பத்மேதிவேகே அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் பேசுமின் கூசமின்றி, கூச்சமே வரக்கூடாது. 10 பேர் கடை சபையில அப்படின்னு பாடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ரோட்ல 4 பேர் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறாளா, அவளோட சேர்ந்துட்டு நம்மளும் ஆடணும், அவளோட சேர்ந்து நம்மளும் பாட்டு பாடணும், அவளோட சேர்ந்து போராட்டம் அடிக்கணும். அவள என்ன பண்றாளோ அந்த அளவுக்கு நம்மளும் பண்ணணும். அந்த கூச்சம் இருக்கக்கூடாது. பகவானுடைய நாமங்களை சொல்றதுக்கோ இதுக்கோ கூச்சமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஆழி போல மின்னி, அம்பரீஷன் கதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த அம்பரீஷனுக்கு அவன் எதுவுமே பண்ணல, அபச்சாரப்பட்டுட்டேனே சுவாமின்னு தான் நின்றுட்டு இருந்தான். ஆனா துர்வாசரை துரத்தி அடிச்சு திருப்பி அம்பரீஷன் காலில் விழ வச்சது அந்த ஆழி. அந்த ஆழி அசுரர்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடாது, மின்னக்கூடியது. ஆழ்வார்களா சொல்றார், ஒரு ஆயுதத்துக்கு நெய்யெல்லாம் தடவி கூறாக்கி இதெல்லாம் பண்ணணுங்கிற விதி. ஆனா அந்த ஆழிக்கு மட்டும், பகவான் கிட்ட இருக்கிற அந்த சக்கரத்துக்கு மட்டும் என்னன்னு கேட்டா, அந்த நெய்ய தேவையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கூர்மையா அது இருக்குன்றதுதான் அந்த சொல்றான். திசோனப சுதர்சனம் துஷ்பிரகாசம் தசச, அதனுடைய ஒளி எங்க பாரு இருக்கும். இதுல இன்னொரு சின்ன உதாரணம் மகாபாரதத்துல கொடுக்கிறான். சுதர்சன ஆழ்வார் எப்பவுமே ஒளிவிடக்கூடியவர். அப்பேற்பட்டவரை பகவான் என்ன பண்றான், ஜெயத்ரதன் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஜெயத்ரதனை அழிக்கலன்னா நான் தீக்குளிச்சிருவேன்னு அர்ஜுனன் சவாதம் பண்ணிட்டான். அந்த பஞ்ச பாண்டவரோசரம் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு கண்ணை சபதம் எடுத்துட்டான். சாயங்காலம் மணி 5 ஆயிடுத்து, போர் முடிகிற வேலை கிட்டத்தட்ட வந்துட்டே இருக்கு. அப்ப திடீர்னு கண்ணை என்ன பண்றான், தன்னுடைய சுதர்சன ஆழ்வார மேல அனுப்புறான். அந்த ஒளி விடுற அந்த ஆழ்வார் சூரியனை மனசு எங்க பாரு இருட்டு தெரிய முடியாம பண்றான். ஒளியே தனக்கு தாரகம்னு வச்சுருக்கிற அந்த சுதர்சன ஆழ்வார் அந்த நிமிஷம் போய் இருட்டாக்கிடும். அந்த பூமியை இருட்டாக்கின உடனே போர் முடிஞ்சு போயிடும்.
போயிடுத்து, அர்ஜுனன் தீக்குளிக்க போறான், அவனை பார்க்கணுன்றதுக்கோசரம் அத்தனை பேரும் வெளியில வரா. அதுல ஜெயத்ரதனும் வெளியில வரான். வெளியில வந்த உடனே இந்த சுதர்ஷன ஆழ்வாரை திருப்பி கூட்டுக்கிறார் கிருஷ்ணர். வந்த உடனே சூரியனுடைய ஒளி தெரியுது. இன்னும் டைம் இருக்கு, இன்னும் முடியல அந்திகாலம், அதனால போர் தொடரலாம் கண்ணன் சொல்றான். ஜெயத்ரதனை எப்படி கொல்லணும்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்து அழைக்கிறான். அந்த மாதிரி அந்த ஒளி விடவும் கூடிய அந்த சுதர்ஷன ஆழ்வார் கண்ணனுடைய கட்டளைக்கோசரம் தன்னை இருட்டாக்கிண்டான் அப்படின்னு சொல்றான். நாழிகை கூறிட்டு பக்க மேகம் கண்டார். அந்த நாழிகை கூறிட்டு இந்த டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி ஓடி வரான். அந்த இதை மாத்தி அழிக்கிறாங்கிறத இது பண்றான். அதுக்கப்புறம் வலம்புரி போர். வலம்புரி எப்பவுமே பெருமானுடைய இடது கையில இருக்கிறது வலம்புரி சங்கு. அந்த சங்க சங்க நாதம் எழுப்பினப்போ, அந்த பாஞ்சஜன்ய நாதம் எழுப்பினப்போ பாரத போர்ல அத்தனை பேர் அடிவைத்தையும் கலக்கித்து அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது கற்பூரம் நாமமும் கமலப்பூ நாருமே அப்படின்னு சொல்லிட்டு வலம்புரி சங்க பார்த்தே 11 பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கா. அந்த பகவானுடைய வாய் அமுதத்தை உண்ணக்கூடிய ஒரே பாக்கியம் அந்த வலம்புரி சங்குக்கு தான். ஏன்னா வச்சு ஊதல் செய்யும் அவனுடைய அமுதத்தை அந்த வலம்புரி சங்கு ஏத்துக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவான். அந்த வலம்புரி சங்கு தான் கிருஷ்ணாவதாரத்துல புல்லாங்குழலா வந்துதான். பகவானுடைய வாய்க்கும் கைக்கும் போகக்கூடிய ஒரே ஒரு பிராப்தம் அந்த வலம்புரி சங்குக்கு மட்டும்தான். அதுதான் அவன் ஊதர குழல்ல அந்த அமுதத்தை அனுபவிக்கக்கூடியது அந்த வலம்புரி சங்கு மட்டும்தான். விஷ்ணோர் முகேந்தரைய பூரி தர்சியக அப்படிங்கிற ஸ்லோகம் என்ன சொல்றா? அந்த பாஞ்சஜன்ய விழுமா கடல்ல பிறந்து கருதாயேன்னு அவ அந்த கற்பூரம் நார்ம பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாளே, அந்த மாதிரி அவனுடைய வாய் அமுதம் எப்படி இருக்கும்? நாங்க இத்தனை பேர் இருக்கோமே, எங்க யாருக்குமே தெரியாத அந்த வாய் அமுதத்தை நீதானே சுவைக்கிற அப்படின்னு சொல்லி நாச்சியார் இது பண்றார். நதி மாத்திருகம், தேவம் மாத்திருகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. என்னன்னா இரண்டாவது மழை பெஞ்சாதான் பயிர் வளரும். முதல்ல இருக்கிறது நதி மாத்திரகம், வற்றாத நதி, ஜீவ நதி. அந்த தண்ணியை எடுத்தே பயிர் எல்லாத்தையும் நன்னா இது பண்ணிடலாம். அந்த மாதிரி ராமன் தன்னுடைய பெரிய வெள்ள எடுத்து சரங்களை வர்ஷித்து இலங்கையை எப்படி அழிக்கிறானோ அந்த மாதிரி அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்தானாக்க அதுல எப்படி சரங்களை வர்ஷிக்கிறானோ அந்த மாதிரி இந்த மழைங்கிறது நிற்காத பெய்யணும். கொஞ்ச நாளையாவது நிற்காத மழை பெய்யணும். அதுக்கு ரொம்ப பெஞ்சு வெள்ளத்தையும் உண்டாக்கக்கூடாது, கொஞ்சமா கூறிட்டும் போயிடக்கூடாதுங்கிறதான் இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். இப்போ ராவணனுடைய பானங்களால ராவணன் அப்படியே திகச்சு போய் நிற்கிறான். ராவணனுக்கு ஒரு சொல், ஒரு வில், ஒரு அம்பு, அவ்வளவுதான். அவனுக்கு ఒక மாட, ఒక தார, ఒక வாழ, ஒரே ஒரு தாரம் தான் அவனுக்கு, ஒரு சொல் தான் அவனுக்கு, ஒரு வில் தான் அவனுக்கு. அவன் அந்த வில்ல வச்சுட்டே ராமன் எவ்வளவு பேரை எப்படி எப்படிலாம் காப்பாற்ற முடிஞ்சமோ அப்படியெல்லாம் காப்பாற்றினான் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவனுடைய கோதண்டத்துல ஒரு மணி கட்டியிருக்குமா. அந்த மணி 1000 யானை, 10,000 பேர், 1 கோடி குதிரை, 1000 காவலர், இது அத்தனை ஒரு தரம் மணி அடிச்சா இத்தனை பேரை ராமனால அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த தலையாட்டி அந்த மணி சப்தம் அடிச்சுட்டுனாக்க இத்தனை பேர் அழிஞ்சு போவா அப்படின்னு சொல்லி அதை சொல்லிடுமா. அதே மாதிரி ஆனை 1000 அப்படிங்கிற பாட்டால அதை நம்மளுக்கு எடுத்து காட்டுறான். தஸ்மின் ராம சரே விருத்தேங்கிற ரகுவம்ச ஸ்லோகமும் இந்த இடத்துல எடுத்து காட்டக்கூடியது. அந்த ரகுவம்ச ஸ்லோகத்துல இத்தனையும் என் நம்பிக்கை எடுத்து காட்டுறான். தேவதாசங்கள்லாம் தன்னை துதித்தவர்களுக்கு தாழாதே விளம்பம் இல்லாமல் பலனை கொடுப்பார்கள். நீங்க எந்த தெய்வதைகிட்ட போய் கேட்டீங்களாக்கும் அதுக்குன்னு விரதம் இருந்தாங்களாக்கா அவ இல்லைன்னு சொல்ல மாட்டான்.
கண்டிப்பா விரதம் விரதத்துக்கு பலனை கொடுத்துருவா. ஆனா அதெல்லாம் இந்த உலகத்துல அழிஞ்சு போகக்கூடிய ஒரு விரதமா தான் இருக்கும், ஒரு பலனா தான் இருக்கும். ஆனா அது நம்மள பரமபதத்துக்கு கூட்டின்னு போகாது. அதனால அவ நம்ம கிட்ட கைங்கரியம் கேட்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வசதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். லக்ஷ்மி பரதுகு ஆசஸ்ய அத்யா நிர்காதரகா அப்படின்னு சொல்லி 3 ஸ்லோகங்களையும் உதாரணமா நம்மளுக்கு காட்டா. இந்த ஸ்லோகங்கள்லாம் ஆதிசங்கர பகவத்பாதா இது எல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கா. அந்த மாதிரி அந்த கிராமத்துல இருக்கிறவாளுக்கும் மழை வேணும், நகரத்துல இருக்கிறவாளுக்கும் மழை வேணும், எல்லாருக்கும் நீ சார்ந்த மழை பொழிவது போல நீ பொழியணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். மகிழ்ந்து அந்த கோவர்த்தன பூஜையில இந்திரன் அப்படியே மழையை கொட்டி தீக்கிறான். கல் மாதிரி காத்த அந்த கல்லால மழை பொழிய வைக்கிறான். அந்த ஆயர்களை தான் எப்படியாவது கஷ்டப்படுத்தணும்ன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவனுக்கு இருக்கு. அந்த எண்ணத்துல இந்திர கோபம், பசி கோபம், அந்த பசி வந்தா 10ம் பறந்து போயிடும் சொல்றா இல்லையா. வருஷா வருஷம் ஆயர்கள்லாம் அந்த இந்திரனுக்கு படையல் படைப்பாளாம். எல்லாத்தையும் பண்ணி இந்திரனுக்கு கொண்டு போய் கொடுப்பான். அப்படி போட செய்யும். ஒரு தடவை கிருஷ்ணர் என்ன பண்றார், நம்மளை காப்பாத்துறது இந்த கோவர்த்தனகிரி தானே, இந்த கோவர்த்தனகிரிக்கு நீங்க படையல் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே சரின்னு அத்தனை பேரும் ஒரு கண்ணன் ஏதாவது சொல்லிட்டா அதுதான் வேத வாக்கு, சரின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துண்டு விடுறான். அந்த கோவர்த்தனகிரிக்கு எல்லாத்தையும் பண்ணி கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். அந்த சமர்ப்பிக்கிற செய்யும் கண்ணன் எல்லாரையும் கண்ணை மூடிக்க சொல்லிட்டு அத்தனையும் தானே ஸ்வாகான்னு சாப்பிட்டு விடுவான். அத்தனையும் அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்திரனுக்கு பசி கோவம் வந்துட்டு, பசி கோவம் வந்துட்டோன்னே இங்க கண்ணன் தான் வந்திருக்கான், பரமாத்மா தான் இங்க பிறந்திருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த கோபம், பசி கோபத்துல இவனை போய் நம்ம ஜெயிக்க முடியுமான்றது அவனுக்கு தெரியல. அந்த நிமிஷம் அவனுக்கு அது தெரியல. தெரியாத என்ன பண்ணிடுறான், இவ ஆயர்கள்ல இவ கண்ணன் சொன்னான், அதை அவன் கருத்திலேயே எடுத்துக்கல. அந்த ஆயர்களை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும், அவளை எப்படியாவது துன்புறுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் அவன் என்ன பண்ணிடலாம், கல் மாதிரி பொழிய வைக்கிறான். அந்த வர்ண பகவானை தான் கூட்டு அப்படி கல் மாதிரி பொழிய செய்யும். அந்த 7 நாட்கள் 12 வயசு சிறுவன் அந்த கண்ணன், 7 வயசு சிறுவன் கண்ணன் 7 நாட்கள் தன்னுடைய கையில அப்படியே அந்த கோவர்த்தனகிரிய பெரியாழ்வார் எல்லா ஆழ்வார்களும் கோவர்த்தனகிரியை அப்படியே தூக்கி தாங்கினான்னு சொல்லி சொல்லுவா. பெரியாழ்வார் மட்டும் தன்னுடைய 5 விரல்களை மலர வச்சு அதை தலைகீழ பிடிச்சு தாங்கினான் அப்படின்னு சொல்றான். ஏன்னாக்க அந்த தலைகீழ பிடிக்க செய்யும் அந்த மரம்லாம் கீழே சரியுமா. அந்த மரம் சரியறதுல அந்த இருக்கிற இலை தடையெல்லாம் பசுமாடு சாப்பிடுமா. அந்த நீரை அதுல இருந்து மழை தண்ணியில மலையில பட்டு நீர் வர்றதுனால அது ஆயர்கள்லாம் சாப்பிட்டுப்பாடாம். அதுக்கோசரம் தலைகீழா பிடிச்சான்னு சொல்லி பெரியாழ்வார் நம்மளுக்கு அதை எடுத்து கொடுக்குறான். அந்த மாதிரி அந்த இந்திர கோபம் அதுக்கு இந்த 7 நாள் கழிச்சு அவனே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்றான். அவனுக்கு தெரிஞ்சு அப்பதான் அவனுக்கு புத்தி வருது. அந்த கோபத்துல நம்ம அதுக்கோசரம் தான் சொல்றேன், கோபம் வந்துட்டுன்னா தனியா நம்மளை தனிமைப்படுத்திடணும். கோபம் வந்துட்டா யார் எதிர்க்கையும் நிற்க கூடாது. ஏன்னா வார்த்தைகள் வரும், ஏதாவது சொல்லுவோம், அதனால நம்மளுக்கு கஷ்டம்தான் வரும். அந்த கோபம் வந்துட்டுன்னு நம்மளை தனிமைப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் ராமநாமம் சொல்லிட்டு இருந்தோம்னாக்க பரவாயில்ல. எல்லை இளைஞரையை பாசுரம் வரப்போகுது. அதுல சொல்லுவா தாயார், வைஷ்ணவ ரட்சணம் என்னன்னு கேட்டாக்க, நான் தப்பே பண்ணல, ஆனா ஒருத்தர் என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை திட்டாருன்னா, அடியே தெரியாம பண்ணிட்டேன் க்ஷமிக்கணும்னு சொல்லி அவகிட்ட சொல்றதுதான் வைஷ்ணவ லட்சணம். நான் என்ன தப்பு பண்ணேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு அவகிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் வைஷ்ணவ லட்சணம். பின்னாடி தாயார் அதையும் நம்மளுக்கு எடுத்து காட்ட போறான். அந்த மாதிரி நம்ம அந்த இந்திரன் அந்த கோபத்தினால எவ்வளோ அவச்சாரப்பட்டானோ அத்தனைக்கு பிரதி உபகாரமா அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் அவன் பண்ணினானோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம கோபத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பகவன் நாமத்தை சொன்னாதான் நம்மளுக்கு முக்திங்கிறது. அதை சாஸ்வதமா நம்ம மனசுல அதை நினைச்சுட்டு அவங்கிட்ட நம்ம சரணாக
பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. அந்த சரணாகதிக்கு நம்ம முதல்ல ஆச்சாரியனை தேடி போகணுங்கிறது முதன்மையானது. போனதரமே நம்ம பார்த்தோம், போன வாசகத்துல பார்த்தோம், ஆச்சாரியனுடைய பெருமையெல்லாம் பார்த்தோம். அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோட நம்ம எல்லாம் பண்ணணும். இப்போ முதல் பாற்ற நல்ல கறக்கிற சுரபிகள் போல சுவாமி தேசிகன் என்ன சொல்றார்? ஆச்சாரியனுக்கு உள்ளான வள்ளல் பசு பெரும்பசுக்கள், ஒரு ஆச்சாரியனை போன்றது பசுக்கள். நம்மாழ்வார் கொடுத்த அந்த 4 இதுவும் 4 வேதம், தமிழ் வேதம் அப்படின்றத நன்னா எடுத்து காட்டுறார். இதுல அவ்வளோ தூரத்துக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. இன்னொரு சின்ன பாசுரத்திலையும் தேசிகர் எடுத்து கொடுக்குறார். அதிகார சங்கரத்துல என்ன எடுத்து கொடுக்குறார் தேசிகர்னா, விண்ணவர் வேண்டி விலக்கு இன்றி அடிமையெல்லாம் மண் உலகத்தில் மகிழ்ந்து அடைகின்றனர். வன் துவரை கண்ணன் அடைக்கலம் கொள்ள கடன்கள் கலக்கிய நம் பண் அமரும் தமிழ் வேதம் அறிபவர்கள். அந்த கண்ணனுடைய கடல்களை நம்ம பற்றணும் அப்படின்னா பண் அமரும் தமிழ் வேதம் அறிந்த பகவர்கள். பகவர்கள்ங்கிறது இந்த இடத்துல பக்தி கொண்டாடுற வாழ்க்கை தான் பகவர்கள்னு பேரு. அந்த பகவர்கள் யாருன்னா அந்த 4 வேதத்தை தமிழ்படுத்தி கொடுத்தாரே நம்மாழ்வார். அவருடைய அந்த திருப்பாதங்களை படிஞ்சு ஆச்சாரியன் அந்த 4 காம்போ 4 வேதம் அப்படின்னு சொல்றது இல்லையா? அதை தான் தேசிகர் எடுத்து காட்டாரே, அதை நம்ம எடுத்துக்கணும். 2வது, மேகங்கள் கடலுக்குள்ள புகுந்து உப்பு நீரை எடுத்து மதுரமாக்கி நம்மளுக்கு மழையா கொடுக்குறது. ஆச்சாரியர்களும் உபனிஷத், ஸ்மிருதி, புராணம் எல்லாமே அந்த அப்படி அந்த பார்க்கடல் அந்த வசதியான விஷயங்களை அவ நன்னா இது பண்ணிட்டு நம்மளுக்கு புரிகிற அளவுல. அதுதான் ஆச்சாரியர்களுடைய ஏற்றம். என்னன்னு கேட்டாக்க நம்மளுடைய கெப்பாசிட்டியை பார்த்துப்பார். இவனுக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்தா நன்னா புரியும், இவனுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா நன்னா புரியுங்கிறது ஆச்சாரியனுடைய கெப்பாசிட்டி. அந்த ஆச்சாரியன் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஆழியுள் புக்கு நம்ம மனசுல நல்லா ஆழமா புகுந்து நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி அந்த வேதங்களையும் புராணங்களையும் உபநிஷத்துகளையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு தேவையானதை என்னென்ன நம்மளுக்கு தேவையோ நம்மளுடைய லைஃப் இது பண்றதுக்கு நம்ம பரமன் கிட்ட போறதுக்கு நம்மளுக்கு எதெல்லாம் முக்கியமோ அது எல்லாத்தையும் அவ எடுத்து கொடுப்பா. அதுல வேதத்துல நிறைய வேண்டாத பாகங்கள்லாம் இருக்கு. அதை பத்திலாம் நம்ம பிரஸ்தாபிக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஞானத்தை புகட்டக்கூடியவர் ஆச்சாரியர்கள். பராங்குச பரகாலாதி ரூபத்தால ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள்ல சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோ ஜீவமான தண்ணீராக அந்த உப்பு தண்ணீர் எடுத்துட்டு போய் ஒஸ்தியான அமிர்தம் மாதிரி அந்த தண்ணியை கொடுக்கறதே. இங்க ஆண்டாள் கூறியது போல பெரியாழ்வாரும் கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கருவாய் படர்ந்து மழை பொழியும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடையே அப்படின்னு பெரியாழ்வாரும் பாடுறாப்புல அந்த கடுவாய் அந்த உப்பு தண்ணீரை எடுத்துன்னு போயிட்டு வசதியான 3 தண்ணி, அந்த 3 தண்ணியில முதன்மையானது மழை தண்ணி அப்படிங்கிறத கொடுக்குறான். கைமாறு வேண்டா கடப்பாறு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொலோ உலகு. தாயை பழிச்சாலும் மழையை பழிக்காதுன்னு சொல்லுவா பெரியவாழ. கொட்டி தீர்க்கிறதேன்னு நினைச்சுக்க கூடாது. அது கொட்டி தீர்த்து இந்த பூமியில உள்ள போய் இருந்தாதான் கிணத்துல இருந்து தண்ணி வரும். அது கொட்டி தீர்த்தாதான் ஆத்துல தண்ணி வரும். இந்த ஆத்து தண்ணி கடல்ல போய் சேர்ந்ததுனால அந்த நல்ல தண்ணி அதுல போய் சேர்ந்ததுனால கடல் நீர் மாறதில்லை. அதே உப்பாதான் இருக்கு. அந்த கடல் நீர் அந்த ஆத்துக்கு வந்துருக்குனாக்கா அது உப்பு கரிச்சு போயிடும். இதை நம்ம நல்லா அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம சேர்க்க யாரோட சேர்றோமோ அதுக்கு தகுந்துதான் வரும். சத் வருஷாளோட நல்ல விஷயங்களை பேசுறவாளோட அவளோட சேர்ந்தவனாக்க நம்மளுக்கு எப்பவுமே நல்ல விஷயங்கள்லாம் மனசுல இருக்கும். அந்த கடல் நீர் உப்பு அந்த மாதிரி வேண்டாத வார்த்தைகள் பேசுறவாக்கிட்ட நம்ம போய் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளும் உப்பு தண்ணி ஆயிடும். அதே மாதிரி உப்பு தண்ணி நதிக்கு வந்தாலும் அதுவும் உப்பு தண்ணி ஆயிடும். வேண்டாத விஷயங்களை என்னைக்குமே அவாய்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி மேகங்கள் வருஷிக்கா விட்டா
தீங்குகள் வரும். அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மேகங்கள் கண்டிப்பா வர்ஷிக்கணும். ஆச்சாரியன் கண்டிப்பா உபதேசம் பண்ணுவார். ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம கத்துக்கணுங்கிற இன்டென்ஷன் நம்மளுக்கு வரணும். ஆச்சாரியன் கிட்ட போயிட்டா நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார், நம்மளை நல்வழிப்படுத்துவார்ன்றது தெரியணும். அந்த மாதிரி மேகங்கள் நான் இவ்வளவு மழை பெய்கிறேனே, உங்களுக்கு இவ்வளவு தண்ணி கொடுக்குறேனே, எனக்கு பிரதிபகாரம் என்ன பண்ண போறோம்னு கேட்காது. ஆச்சாரியனும் அப்படிதான். அவர் தனக்கு இது கொடு அதை கொடுன்னு யாரும் எந்த ஆச்சாரியனும் கேட்க மாட்டார். ஆனா குரு தட்சிணை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றார். அந்த மாதிரி மழைகள்ல அங்கங்க போய் மழை பெய்யுது. இப்போ இந்த இடத்துல மழை பெய்யுதுனாக்க இதே செங்கல்பட்டு போனா மழை இல்லாத இருக்கலாம். அந்தந்த இடத்துல மழை பொழியுது. அந்த மாதிரி இல்லாத அந்த மாதிரியே ஆச்சாரியன் ஒரு கிராமத்துல இருந்தாலும் சரி, நகரத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அங்கங்க இருக்கிற சிஷ்ய கூடியற கூட்டு இந்த ஆச்சாரியன் அவ்வளவுதானா சொல்லி தராராமே, இந்த ஆச்சாரியன் கிட்ட போய் கத்துக்கணுமாமேன்ற ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தி அவ எல்லாரும் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்குறான். அதே மாதிரி மேகத்துல நீர் இருக்கு. ஆச்சாரியர்களிடத்தில் எம்பெருமானுடைய அனுபவம் அவ ஒவ்வொருத்தையும் அர்த்தத்தோடு அனுபவிப்பா. ஒரு வேத சாஸ்திரமாகட்டும் இல்ல ஒரு பாசனங்களாகட்டும் அர்த்தத்தோடு அனுபவிப்பா. நீங்க அர்த்தம் தெரிஞ்சிட்டோம்னாக்கா பகவான நீங்க நல்லா அனுபவிக்கலாம். அந்த மாதிரி அவ அனுபவிக்கிறார். அனுபவிச்சது மட்டும் இல்ல, நம்மளுக்கு அதையும் எடுத்து கொடுக்கிறா. அதே மாதிரி எல்லாரும் நன்மை அடையணுங்கிறதா ஒரு ஆச்சாரியனுடைய ஒரே ஒரு எண்ணம். அந்த மாதிரி தாழாதே தாமதமின்றி பெய்கின்றன. இந்த காலத்துல மழை காலம் தான் பெய்யறதே, அந்த மாதிரி பெய்யுது. மேகங்கள் மின்றது. ஆச்சாரியர்களும் அறிவு பெற்றவர்கள் ஆனபடியால ஞானத்தால பிரகாசித்து இருக்கா. ஆச்சாரியங்கிறது ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு ஸ்தானம். அந்த மாதிரி அவ எப்படி பலம்புரி போல கர்ஜிக்கிறான். ஆச்சாரியர்களுடைய அந்த கம்பீரமான அந்த குரல் தான் நம்மளுக்கு அவ்வளோ வசதியானது. இந்த இடத்துல ஆசா மதங்கஜ சிம்ம நாடக ஆச்சாரியனுடைய அந்த கம்பீரமான அந்த வார்த்தை தான் நம்மளை வழி நடத்தணும் வேதாந்த தேசிகர் எடுத்து கொடுக்கிறார். அந்த மாதிரி மேகங்கள் சரவர்ஷமா பொழியுது, மேலிருந்து வரதே அந்த வேகமா மழை பெய்யச்சையோ நம்மளுக்கு அப்படியே சிலிர்த்து போடுது உடம்பு. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் வேண்டாத வாதங்கள் எல்லாம் கட்டுச்சு. இந்த ராமானுஜர் தான் ரொம்பவே நிறைய பண்ணியிருக்கார். அப்புறம் தேசிகரும் பண்ணியிருக்கார். அந்த குத்ருஷ்டிகள்னு சொல்லுவா. அந்த வேதத்தெல்லாம் நிறைய பேர் அப்படியே அர்த்தத்தை மாத்தி 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 பேசிட்டு இருந்தா. அவ எல்லாரையும் வாதத்துல வென்று விசிஷ்டா பெய்ததை நிலநாட்டினவர் நம்ம ராமானுஜன். அதே வழியில ஸ்ரீரங்கத்துல அந்த வாதிகள் எல்லாத்தையும் வாதத்தில் வென்று நிலைநாட்டியவர் வேதாந்த தேசிகர். அவளுக்கெல்லாம் இருக்கிறது தயை. அவகிட்டெல்லாம் இருக்கிறது நம்மளுக்கு மகமா கொடுத்துருக்கான் இந்த அறிவை. இந்த அறிவை நம்மளோட போயிடக்கூடாது, இன்னும் 4 பேருக்கு கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தயை அவகிட்டலாம் இருந்தது. அததான் அவளா ஆச்சாரியர்களா நிறைய பேரை அவளுக்கு சிஷ்ய கொடிகளா பட்டு கொடுத்தா. அந்த குரு வம்சத்துல நிறைய பேர் இருக்கா. அவளை இன்னைக்கு நம்ம சேவிச்சு அவகிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கணும். விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை வேண்டிய காலத்துல பெய்யாம பொய்த்துனாக்க கடலால சூழப்பட்ட உலகத்துல உயிரினங்களை பசி துன்பம் எல்லாம் வாட்டும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வெள்ளம் வந்தாலும் நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம். மழையே இல்லைன்னா பயிரே இல்லாத போயிடும். அந்த விலங்குகள் ஆடு மாடுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாத போகும், மனுஷாளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாத போகும். நம்மளுக்கு உண்ணும் சோறு தின்னும் பெற்றதை எல்லாம் கண்ணன். நமக்கு போஷகம் தாரகம் எல்லாமே அந்த கண்ணன் தான். அப்படிங்கிற மனசு நம்மளுக்கு வந்துருத்துனாக்க அவன் மாதம் மும்மாறி பொழிய வைப்பான். நம்மளுக்கு மனசுல அது இருக்கணும். கண்ணன் தான் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான், கண்ணனாலதான் இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுல வந்துருத்துனாக்க நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை அப்படின்னா வள்ளுவர். யாராவது ஒத்த 2 பேர் நம்ம வசதியான ஆச்சாரியர்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கிறதுனாலதான், அந்த மாதிரி நம்மளை வழி நடத்திட்டு போறதுனாலதான்
நம்மளுக்கு இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி மழையில நம்ம அனுபவிக்கிறது வந்து ஆழி மழை கண்ணா. ஏன் அந்த இடத்துல கண்ணான்னு கூப்பிடுறாங்க? ஆழி மழை தேவனத்தான் கூப்பிடுறான். அந்த இடத்துல ஏன் கண்ணனை கூப்பிடுறா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு தான் இந்த அர்த்தத்தை எடுத்து கொடுக்குறா பெரியவாழ்லாம். கண்ணன் இல்லா தெய்வம் இல்லை. அவனதான் எல்லாத்துலயும் எல்லா பொருளையும் நீ கண்ணனை தான் பார்க்கணும். அந்த மழை தேவனை நீ கூப்பிட்டாலும் உன் மனசுல அந்த கண்ணனை இது பண்ணிட்டு தான் நீ கூப்பிடணுங்கிறத தான் இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறா. அந்த மாதிரி பகவான் வந்து பல அவதாரங்கள் செய்யறான். நல்லா எத்தனையோ அவதார சேஷ்டிதங்கள் சொல்றான். கண்ணனுடைய சேஷ்டிதங்கள்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி எல்லாரும் பெரியவாள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஆழ்வார்கள் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. ஒரு சின்ன உதாரணத்தோட முடிச்சுக்கிறேன் அடியேன். இப்போ வந்து கண்ணனுடைய சேஷிதர்கள்னு எடுத்துக்கணும். சும்மா அவன் பேய் முலை உண்டான், மருதம் சாய்த்தான், சகடு உதைத்தான், இந்த மாதிரிலாம் சொன்னா மட்டும் போறாது. அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? அந்த பேய் முலை உண்டான உடனே நம்ம மனசுல ஒரு காட்சி வரணும். யசோதா தாயார மாதிரியே அழகா அலங்கரிச்சுன்னு அந்த பூதனை வரா. வந்து அந்த கண்ணன்கிட்ட வந்து வாடா கண்ணா உனக்கு பால் தரேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த கண்ணன் வந்து சிரிச்சுட்டே அவர்கிட்ட தாவறான். தாவின உடனே பூதனை எடுத்து தன்னை மடியில வச்சுக்கிறான். கொடுமையான விஷமா பூதனை முலையில தடவிட்டு இருக்கிறது. அந்த காத்துல அந்த விஷம் போட்டாலே செத்து போயிடுவாளாம். அப்பேற்பட்ட விஷத்தை தடவிட்டு அவ வரா. பூதனை எடுத்து அந்த கண்ணனை பால் கொடுக்குறான். பால் கொடுத்த உடனே அவள் முலை உண்டான், உயிரையும் உற்ற வாங்கி உண்டான்கிறார் ஆழ்வார். அவன் முலையை மட்டும் சாப்பிடல, சிரிச்சுட்டே அவன் மூஞ்சியை பார்த்துட்டே உயிரையும் உற்ற வாங்கி உண்டான். அவளை உயிரோட உயிரையும் சேர்த்து அழிச்சிடும். அப்படி உயிரோட அங்கேயும் சேர்த்து அழிக்கிறான். பெரிய 27 அடி நீளத்துக்கு அவ ராட்சசியே கிடக்கிறானா. ஆனா அதுள்ள குட்டியா கிருஷ்ணன் அவன் முளைக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும். அந்த பூதனைக்கு அவன் மோட்சம் கொடுப்பான். ஏன் கொடுப்பான்? கண்ணா வா உனக்கு பால் அமுது பண்றேன்னு சொல்லி அவ கூட்டாளே. அவ வந்து ஆத்மார்த்தமா கூப்பிடல, அவனை அழிக்கணும் தான் கூப்பிடுறா. அப்படி ஒரு நிலையிலையும் கண்ணா வா அப்படின்னு கூப்பிட செய்யும். அவளுக்கு வந்து அவனை அழிக்க போறோங்கிற எண்ணம் இல்லையா. அவ அந்த கண்ணன் மூஞ்சியை பார்த்தோன்னா அவளுக்கு மறந்து போயிடுதான். அவனை கொல்லணுங்கிறத மறந்து போயிடுதான். அந்த முகத்துல இருக்கிற காந்தியை பார்த்துட்டு கண்ணா வா பாலமுத பண்றேன்னு கூட்டாளே. அந்த ஒரு வார்த்தைக்கோசரம் அவளுக்கு மோட்சம் கொடுத்தானா கண்ணன். அந்த நம்மளுக்கு அந்த காட்சியெல்லாம் விரியணும் நம்ம மனசுல. பூதனை அப்படி இருக்கா. அதுல ஒரு சின்ன குழந்தையா கண்ணன் படுத்துட்டு இருக்கான். ஆட்சியெல்லாம் பாக்குறா. ஐயோ கண்ணன் ஏதோ ஒரு இது மேல பேய் மேல படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி தூக்குறா. தூக்கி கொண்டு போய் யசோதை கிட்ட கொடுக்குறா. அவ உடனே கண்ணனை தூக்கி மடியில வச்சுட்டு ஆசுவாசப்படுத்தி அப்ப சொல்றா, ஆட்சியில் எல்லோரும் கூடி அழைக்கவும் நான் முளை தந்தேங்கிறான். இதுல பெரியவா ஒரு அர்த்தம் சொல்றா. ஆட்சியில் எல்லோரும் கூட அழைக்கவும் நான் முளை தந்தேன்னு ஏன் யசோதா சொல்லணும் அப்படின்னா, அவளுடைய முளைய சாப்பிட்டவன் அந்த விஷத்தினால அவ செத்து போயிட்டா. அந்த விஷம் இவ வாயில இருக்குமே, கண்ண வாயில இருக்குமே. அவனுக்கு நம்மளுடைய முளைய கொடுத்தோம்னா அந்த விஷத்தினால தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு யசோதை நினைக்கவே இல்லை. தன்னுடைய குழந்தை பயந்துட்டு இருக்கான். தன்னுடைய குழந்தைக்கு நம்ம பால் அமுது பண்ணணும். பால் ஏதோ பசியில போய் அவகிட்ட சாப்பிட்டுக்கான் போல இருக்கு. நம்ம பால் அமுது பண்ணணும்னு யசோதை நினைக்கிறாளே. அந்த ஒரு வசதியான விஷயம்தான் இந்த இடத்துல பெரியவாளா எடுத்து காட்டுறா. ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒரு உள்ளர்த்தம்னு பெரியவாள்லாம் கொடுத்துருக்கிற அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. நிஜமா அதை அனுபவிக்கிறவாளுக்கு மட்டும்தான் அது அப்பேற்பட்ட வசதியான அர்த்தமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலையும் அந்த அந்த அவனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்தையும் ஒரு வண்டி இருக்கு. வண்டி சக்கரத்துக்கு அடியில ஒரு பாயை விரிச்சிருக்கா. அதுல கண்ணனை படுக்க வைக்கிறா. சகடாசுரன் அங்கேருந்து வரான். தன்னுடைய சின்ன கலல அப்படி தட்டுறான். அந்த சகடாசுரன் அந்த இடத்துல அழிஞ்சு போய் விழறான். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம மனக்கண்ணுல பார்த்து 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 அந்த கண்ணனை உடல்ல கட்டிடுறான் யசோதை.
கட்டின உடனே அவன் இழுத்துட்டு போறான் கண்ணை. 2 மருத மரம் இவனை அழிக்கணுனே இருக்கு. அந்த மருத மரத்துக்கு இடையில போறான். இவன் தாண்டி போயிடுறான். கொஞ்சோண்டு கேப் இருக்கு. இவன் காலை வச்சு தாண்டி போயிடுறான். உரல் வரல. தன்னுடைய கயத்தை பிடிச்சி இழுக்கிறான். அந்த உரலுடைய கயத்தை பிடிச்சி இழுக்கிறான். 2 மருத மரமும் கீழே விழுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்திலையும் சின்ன சின்ன காட்சிகளை நம்ம மனசுல கொண்டு வந்து அனுபவிச்சோம்னாக்க அவன் நம்ம மனசை விட்டு நீங்காத இருப்பான். நீங்காத செல்வம் நிறைந்து அவன் நம்மள மனசை விட்டு நீங்காத இருக்கணும். மாதம் மும்மாறி மழை பெய்யணும். ஆடி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவே, நீ எல்லாரையும் கை விட்டுடாத. ஏன்னு கேட்டா தாயாருடைய கருணையோட ஒரு மனசு அகலுகளே இறையுமென்று அளமேல் மங்கை குறையும் இறைமாறுவான்னு இருக்காளே, அவளுடைய கடாட்சத்தினால ஆச்சாரிய பக்தி எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்லி கொடுத்துருக்காளோ அந்த ஆச்சாரிய பக்தியோட நான் உங்களை அனுபவிக்கிறேன்ப்பா, நீ என்னை காப்பாத்து அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுல ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல தனியா உட்காந்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு சேஷிதங்களை அனுபவிங்களேன். எத்தனை கோடி சேஷிதங்கள் இருக்கு. கண்ணந்து ராமந்து எத்தனை கோடி சேஷிதங்கள் இருக்கு. அந்த நரசிம்மமூர்த்தி எடுத்துக்கோங்களேன். அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு இருக்கேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கின்னு எவ்வளோ அனுபவிக்கலாம். அதை எல்லாத்தையும் அந்த மாதிரி நம்ம அனுபவிச்சு அவனை நம்ம போற்ற சங்கத்துல நம்ம இருக்க நம்ம மனசுல ஆழ்ந்த பக்தி நம்மளுக்கு உண்டாயிடும். ஆத்மார்த்தமான அந்த பக்தி நம்மளுக்கு உண்டாயிடும் அப்படிங்கிறத பெரியவாளா எடுத்து சொல்லியிருக்கான். அடைய நேரமின்மையால கொஞ்சமா அது பண்ணியிருக்கேன். வேயப்புகள் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை சூடி கொடுத்த மாதே, நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆராய்ந்தோம் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலே ஆயப்புகள் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கண்ணன் கடலே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. அடியே நிறைய குற்றம் குறைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் சமைச்சு அடியேனை ஆதரிக்க பிரார்த்திக்கிறேன். அடியே